என்ன சார் இவ்வளோ பெரிய ஸ்டார் நீங்கள் இது என்ன கட்சி படமான்ட்டுன்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு, ரிசல்ட் வரட்டும், அவரோட எய்மு ஒன்லி சிஎம், அமெரிக்க மாப்பிள்ளைலாம் வேணாம் இதுதான்றது தெளிவாக இருக்கார். இன்னும் சினிமாவில் நடிக்கும் சினிமா ஹீரோ போலத்தானே இருக்கிறார். சார் இன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு சார். அதாவது திரு விஜய் அவர்கள் வந்து ஜனநாயகன் படம் நடித்தார் இல்லையா, அவங்களோட நடித்த கோஸ்டார் மமிதா அப்படின்றவங்க ஏற்கனவே பிரேமலு நடித்து அவங்க பயங்கர ஃபேமஸ் தான். அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காங்க, உண்மையாகவே ஜனநாயகன் தான் உங்கள் கடைசி படமான்னு நான் கேட்டேன், அதுக்கு வந்து எலெக்ஷன் எப்படி போகுதோ அதை வச்சு தான் நான் முடிவு பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்கேன்னு. இதை எப்படி பார்க்குறீங்க? பயங்கரமாக ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிருக்கு இது சோஷியல் மீடியாவில். உனக்கு என்ன தோணுது? எனக்கு அதான் எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்து தான் சார் நானும் சொல்ல முடியும். விஜய் அப்படி தான் சொல்கிறாரு. இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜய் சைட்லேருந்து கன்ஃபர்மேஷனும் வரல, டினையலும் வரல, எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, விஜய் அவர்களுக்கு வந்து பெருசாக அரசியலில் வந்து ஈடுபாடு இல்லையோ அந்த இதுக்குள்ளே போல. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயத்தோட உண்மைத்தன்மை, இது உண்மையா இல்லையா அப்படின்றத வந்து ஓரளவுக்கு டிசைட் பண்ணலான்னு சொல்கிறேன் நான். இப்போது எளிதாக இதில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அல்லது விமர்சனம் என்ன, திமுகவோ அல்லது வேறு கட்சிகளோ சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பேச வச்சுருக்காங்கிறது ஒரு வாதம் வைக்கலாம், ரைட்டா? அந்த மமிதா பைஜுவை அணுகி அவங்கக்கிட்ட போய் நீ இந்த மாதிரி, நீ தானே இதில் ஜனநாயகத்தில் கூட நடிச்சுக்க, இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடு என்று பிளான் பண்ணி இது நடந்திருப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, மமிதா பைஜு ரொம்ப யோசித்து இப்படி ஒரு பொய்யை புளி விடலாம், நம்ம பரபரப்பாகும் என்றதற்காக ஒரு பெரிய ஸ்டாரை பற்றி இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. சொல்லி இதனால் நம்ம புகழடையணுன்ட்டு சொன்னால் பஞ்சாயத்துன்றதை இப்போது உணர்ந்திருப்பார். இயல்பாக படப்பிடிப்பில் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது தானே. என்ன சார் இவ்வளோ பெரிய ஸ்டார் நீங்கள் இது என்ன கட்சி படமான்ட்டுன்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு, ரிசல்ட் வரட்டும். இது விஜய் இந்த பதிலை சொல்லி இருப்பதற்கு சாத்தியம் இருக்கா? இருக்கு. ஏன்? ஒருவேளை தேர்தலில் படுதோல்வி அலைஞ்சா வேறு வழி இல்லை, இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் நான் இதுதான் என்னோட கடைசி படம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி போவார்? அரசியல்வாதிகள் ஒரே மாதிரியாக பேசுவாங்க, அவர் அரசியல்வாதி தானே. அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விஜய் இப்படி சொல்லியிருப்பாரா? நான் ஒரு புது ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுறேன், இன்னொரு என் பழைய ஆஃபீஸில் திரும்ப ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு வைங்களேன். அப்போ இங்கே ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகலன்னா என்ன பண்ணுங்க, அங்கேயே போயிடுவேன். ரொம்ப லாஜிக்கல். விஜயோட பதிலும் நேச்சுரல். இதில் அவரை ப்ளேம் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லைன்றேன். அவர் தப்பே சொல்ல முடியாது இல்லையா? தோத்துடுறாரு, ரைட்டா? அவரோட எய்மு ஒன்லி சிஎம், அமெரிக்க மாப்பிள்ளைலாம் வேணாம் இதுதான்றது தெளிவாக இருக்கார். சிஎம் ஆகலை, அவர் மட்டும் ஜெயிக்கிறாரு. கூட எல்லாம் ஒருத்தரும் டெபாசிட் வாங்கலைன்னு வச்சுக்கோங்க. நான் முழு நேர அரசியல்வாதி என்று இப்போது முழு நேர அரசியல்வாதிகள் என்ன செய்ய போகிறார்கள்? ஆய்வு கூட்டம் நடத்துவாங்க, போராட்டங்களை நடத்துவாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய இன்னொரு அரசியல் கட்சியாக திமுகவே எடுத்துக்கலாமே. திமுக ஆட்சியில் இல்லைனாலும் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றது தெரியலப்பா. ஆமாம், ஒரு நல்ல எதிர்கட்சி திமுகன்னு சொல்லுவாங்க. ஆமாம், எதிர்கட்சியாக தான் திமுக செம்மையாக செயல்படுன்றது தான் அவங்களுக்கு பேர். ஏதாவது ஓரண்டை எழுத்துட்டு இருப்பாங்க, பஞ்சாயத்தை வச்சுட்டு இருப்பாங்க. அதிமுகவே நம்ம அது மாதிரி சொல்லலாம் இல்லையா? ஏதாவது ஒன்று அறிக்கை வெளியிடுகிறார்கள். இப்போ இந்த முந்தா நாள் 2-3 நாட்களுக்கு முன்பு கூட அந்த மாவு விவசாயிகளுக்காக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அப்புறம் எங்கள் பொதுச் செயலாளர் இந்த மாதிரி பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பூரா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க. பூத் லெவல் ஏஜென்ட் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த கட்சி ஆக்டிவாக இருக்குது. கொங்குல வந்து தொடர்ந்து கொலை நடந்துட்டு இருக்கு, அது தொடர்பான அறிக்கை வெளியிடுறாங்க. அண்ணன் சீமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வேலை தூக்குறாரு, இல்லைன்னா மரத்தில் ஏறுறாரு, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காரு, இல்லைன்னா யூடியூப்ல பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு சார். நம்ம அப்படி வந்து நானும் எளிமைப்படுத்தி சொல்லுமா, அரசியல் தான் பண்றாருன்னு சொல்றேன், ஆக்டிவ் அரசியல் பண்றாருன்னு சொல்றேன். கல் இங்க இல்லைன்னு சொல்லிட்டு அந்த விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். பிளஸ் இவங்க இப்போ முருகன் மாநாடு நடத்தினது தொடர்பாக தான் அவர் பேசி இருக்காரு. அவரும் இப்போ ஃபுல் டைம் அரசியல்வாதி, என்ன செய்யணுமோ செய்யறாரு. ஆனால் திரு விஜய் அவர்கள் இன்னும் சினிமாவில் நடிக்கும் சினிமா ஹீரோ போலத்தானே இருக்கிறார் இல்லையா? இப்போ ஒரு படம் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா இப்போ தானே இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. வலிமை அப்டேட், விவேகம் அப்டேட், ஜனநாயகன் அப்டேட்னு பீரியாடிக்கலாக ஒரு நியூஸ் வரும். அதுபோல் விக்கிரவாண்டி பொதுக்கூட்டம், கட்சியின் பொதுக்குழு கூட்டம், பூத் லெவல் ஏஜென்ட், அடுத்தது இது அரசியல் நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. சின்ன பிள்ளைங்களுக்கு பரிசு கொடுக்குறது வருஷம் 15 வருஷமாக தானே பண்ணிகிட்ருக்காரு.
இப்படி நடத்தி கொண்டு அவர் கடைசியா பேசுனது வந்து திரு மோடி அவர்களை திரு ஸ்டாலின் சந்திக்கும் போது ஒரு அறிக்கை கொடுத்தாரு, அவள்தான். அதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனைக்கு எதுவும் பேசல. அறிக்கை கூட ஃபுல் டைம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியாக நீங்கள் எடுத்துக்க முடியாது. அறிக்கை யாராவது டைப் பண்ணி கொடுப்பாங்க, சரி அண்ணா போடுங்க ட்விட்டரில் போடுங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது அல்ல நான் சொல்கிறது. ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சு, ஒரு ஆக்டிவிட்டி. பரந்தூரை சொல்லலாம், பரந்தூர் இஸ் அ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, பரந்தூர் விசிட் வாஸ் அ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. அது மாதிரி பண்ணணும். அதான் உங்களுக்கு அது அவர் ரெகுலராக பண்ணலையே. நிறைய விஷயங்களுக்கு அறிக்கை கூட கொடுக்கவில்லை. ஸோ இப்போ 26 தேர்தலில் தோல்வி அடைந்து விடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். இயல்பான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சினிமா தானே. இல்லைங்க இதான் கடைசி படம் சொல்லி ஆமையா சிஎம் ஆகலான்னு சொன்னேன், ஆகலை, வந்துட்டேன் சினிமாவுக்கு. இன்னொன்று சார், அரசியலில் வந்து இப்போது வராருன்னு வைங்களேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி படத்தை நடிச்சுட்டு 2 வருஷம் நீங்கள் முழு நேரம் அரசியலில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. இவரோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா, நான் ஒரு ஊருக்கு போனோம், ஒரு பாயிண்ட்டில் வந்து பஸ் இறங்கிட்டு இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகுது இல்லை, அப்படி ஷார்ப்பாக வந்து இறங்குறாரு பாருங்க. அநேகமாக இந்த படத்தை முடிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி டப்பிங்லாம் முடிச்சு ஒரு 6 மாதம் இடைவெளி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 மாதம் பொங்கல் தானே ரிலீஸு. ஷூட்டிங் இப்போ முடிஞ்சிச்சு சார். அவர் நினச்ச நாளைக்கே கூட வந்து களத்தில் இறங்கலாம், அது பிரச்சனை இல்லை. போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குல்லப்பா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங் மட்டும் தான் சார் இருக்கும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடிட்டர் மற்றவங்க தான் டேரக்டர். யூ கண்டினியூ, நினைச்சா இறங்கலாம். டேரக்டர் பார்த்துப்பாரு, ஓகேங்களா? மற்றபடி வந்து டப்பிங் இவருக்கு வேலை இருக்காது. டப்பிங் போய் பேசிட்டு வர்றது தான் சார். டைலாக்ஸ் இருக்கும், அதை போய் பேசி தெரியாது. அது வந்து 2 or 3 daysல முடிஞ்சிடும். ஸ்பீடாக போனால் எல்லாம் கரெக்டாக. மொத்த படத்துக்கே 3 நாள் 4 நாளில் முடிச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இவருக்கு வேலை இல்லை, இவருக்கு வேலை டப்பிங் பிறகு இவருக்கு வேலை இல்லை. ஓகே ஃபைன். டேரக்டர் தான். நீங்கள் பொங்கல் வரைக்கும் சொல்றது ரொம்ப அதிக நாட்கள். சரி ஓகே. இல்லை இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஆகஸ்ட் மாதம் முடிந்து விடுகிறது என்று வைத்துக்கொள்வோம், ரைட்டா? ஆமாம். இந்த இவரோட ரோலு ஜூலை இல்லை சார். இப்போ வந்து நீங்கள் பொலிட்டிக்கல் வேலை இப்போ ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அவருக்கு ஷூட் முடிச்சு வீட்டில் தான் இருக்கார். இப்போ பொலிட்டிக்கல் வேலை ஆரம்பிச்சிருச்சு. அங்கே எடிட்டிங் ஒர்க், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. கலர் கரெக்ஷன், எடிட்டிங்கு எல்லாமே டப்பிங் பேசிட்டாங்க. இவருக்கு மட்டும் இருக்க ஒரு 3 நாள். சரி, இவர் மட்டும் போய் பேசி கொடுத்துட்டு வந்துடுவார். ஓகே, அது ஒரு 3 நாள் மொத்தமாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இவருக்கு வேலை இல்லை. ரைட், சொல்லு போ. ஓகேங்களா? இப்போ ஒன்றும் ஒரு 10 மாதம் இருக்குல்ல, அந்த 10 மாத இடைவெளிகளில் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது பொங்கலுக்கு அடுத்து தான் ஒரு அரசியலுக்கு வர போகிறாருன்னு. ரைட். ஸோ அதில் கூட அவர் என்ன சார் பண்ணியிருக்காரு? எதுவும் பெருசாக பண்ண மாதிரி தெரியலையேங்க சார். அவர் என்ன சொன்னார், ஜனநாயகம் படம் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பட் அவர் எப்போ வரான்னு தெரியல, அதை குறித்து அறிவிப்பும் இல்லை. ஆக்சுவலாக இப்போ வந்து அவர் அருண்ராஜன் வந்தார்ல, அவர், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜான் ஆரோக்கியசுமையா அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ஆத்மர்ஷன் அவர்கள் எல்லாம் வந்து லைக் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏப்பா எவ்வளோ நாளப்பா பேசின்னு இருப்பீங்க? அருண்ராஜ் தான்ப்பா இப்போ வந்தார், மற்றவங்களாம் அதுக்கு முன்னாடி இருக்கீங்களப்பா. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் கூட்டணிக்கு வான்னு கூட்டா தான் எங்களுக்கு டிமாண்ட் ஏறும். இப்போ வந்து நான் ஜனவரி மாதம் வந்து கூட்டணிக்கு வரேன் சொன்னால் சேர்த்துக்காமல் இருப்பீங்களா? நீங்கள் சேர்த்துப்பீங்களா? என் டிமாண்டை ஏற்றுறேன் நான் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஸோ டிமாண்டை ஏற்றுறேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் கம்முன்னு இருப்பீங்களா, எதுவுமே பண்ணாமல்? இப்போ பிறந்தநாள் விழாவுக்கு வந்து சும்மா சொல்லு, பரவாயில்ல. இல்லை, பிறந்தநாள் விழாவுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ரத்த தானம், அன்னதானம் அதெல்லாம் பண்ணாங்க. 25 அடி நீள கேக். ஆக்சுவலாக ஒரு பாத யாத்திரை போகிறதா ஒரு பிளானில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நாட் ஹேப்பனிங் மேன், செக் பண்ணிட்டேன், இட்ஸ் நாட் ஹேப்பனிங். தொண்டர்கள் தான் போய் எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணாங்க. நேற்று சொல்லி ஆகணும் சார், என்னன்னா நிறைய இடங்கள்ல வந்து கட் அவுட் வைக்கிறாங்க. நேற்று தினம் அது மரம் விழுப்புரத்தில் ஏதோ இன்சிடென்ட் ஆச்சா? ரிஷிவந்தத்தில் காட்டுச்செல்லூர்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்மளுக்கு பக்கம் தான், ஊர் பேர்லாம் எனக்கு நல்லா தெரியும். அந்த ஊரில் வந்து கட் அவுட் வச்சாங்கன்னு சொல்லிட்டு திமுகவினர் வந்து அடிச்சிருக்காங்க, விஜய் ஆதரவாளர்கள். சரி, ரிஷிவந்தத்தில் யார் இருக்கா திமுக தரப்பில்? வசந்தம் கார்த்திகேயன். அவர் சொல்லி செஞ்சிருக்க மாட்டாங்க, பட் அவங்க ஆட்கள் ஆதரவாளர்கள் தான். அவர் இருக்காருன்ற தைரியத்தில் தானேப்பா வயலன்ஸில் இறங்குறான். காப்பாற்றி ஸ்டேஷன் இது கூப்பிட்டு வந்துடுவார், ஸ்டேஷனுக்கு போகணுன்ற தைரியத்தில் தானே அடிக்கிறான். ஆமாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த விஜய் படிப்பகம் அதெல்லாம் வந்து நீங்கள் காலி பண்ணணும். அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து, ஏன்னா அவங்க த்ரெட்டனாக இருக்காங்க, திமுக பெரிய த்ரெட்டனாக வந்து விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன அடியிலேருந்து பண்ணிட்டு வராங்க. மேலே வந்து நேராக வந்து விஜயோட பேசிக்கல, விஜய் எதிர்த்து லைக் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேல்மட்ட தலைவர்கள் யாருமே பேசலை. காவல்துறை மூலமாக இல்லை கீழ்மட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள் மூலமாக எந்த மாதிரியான குடைச்சல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது தவறு என்பதில் மாற்று கருத்து இல்லை. பட் திமுக போன்ற ஒரு ரவுடி கட்சி ஆளுங்கட்சி இருந்துச்சுன்னா அப்புறம் இப்படி தானப்பா பண்ணுவாங்க. அதெல்லாம் எதிர்த்து தான் நீங்கள் சண்டை. ஆமாம் சார், அதுக்கு திரு விஜய் என்ன பண்ணியிருக்காரு? இதை என்கவுண்டர் எப்படி பண்ண போகிறாரு? அப்போது இந்த இடத்துல மமிதா பேசுனதுக்கு வருவோம். நான் எலெக்ஷன் முடிவை பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்றது மக்களை மட்டுமா, தொண்டர்களுக்கும் அது ஒரு ஏமாற்று வேலை தானே. சரிம்மா, நீங்கள் பேசுறது மனசாட்சியோட பேசுகிறீங்களாம்மா? தோத்துட்டாருமா. வருஷத்துக்கு 2 படம் நடிச்சாருன்னு 400 கோடியாப்பா.
400 கோடி எதுக்கு சும்மா வீட்டில் உட்காந்துருக்கணும்? இன்னொன்று சும்மா தான் உட்காந்துருக்க போகிறார் வீட்லேயும். இப்போ என்ன பண்ணிருக்காரு? சும்மா தான் இருக்காரு. லாஜிக்கல். அவர் இயல்பாக பதில் சொன்னாருன்னு தான் நினைக்கிறேன். அந்த உங்கள் பேர் என்ன, மமிதா கேட்கும்போது என்னங்க இதான் கடைசி பண்ணும், இருங்க ரிசல்ட் வரட்டும், வந்தோன்னு வந்துடுறேன் திருப்பி. விஜயகாந்த் அவர்களும் வந்து அரசுக்கு வந்த ஒரு படம் நடிச்சார்ல சார்? ஆமாம், 1 or 2 மூவிஸ் நடிச்சாரா? 1. பட்டு விஜயகாந்த் வாஸ் இன் தி ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர்லப்பா. வித்தியாசம் இருக்குல்ல. இன்றைக்கும் நம்பர் 1 பேங்கபிள் ஸ்டார் இல்லையா விஜய்? ஆமாம். விஜய் படத்தோட வியாபாரம் எந்த படத்துக்காவது பாலிவுட்டில் கூட இல்லைன்றாங்க விஜய் படத்துக்கான வியாபாரம். ஆமாம். அப்புறம் ஒய் ஷுட் இட் கீப் குவைட்? நான் சொன்னேன், என்னை சீமாக்குவீங்க நினச்சி சொன்னேன், நீ ஆக்கல, படத்தில் நடிக்கிறேன். இப்போ சார் சத்யராஜ் பொண்ணு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எப்பவுமே திரு விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுறாங்க. இருங்க அது லாஸ்டா ஒரு போர்ஷன் அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து அரசியலுக்கு வரீங்கன்னா மக்களுடைய நலன் தான் உங்களோட கான்சென்ட்ரேஷன்ல இருக்கணும், நீங்க பவர் பாலிடிக்ஸை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு. அது எதுவும் சரின்ற மாதிரி என் மனசுக்கு தோணுது. உங்களுக்கு தோணுது திமுகவில் இருக்க தலைவர்கள்லாம் மக்கள் நலனையா கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க? அதை இந்த பக்கமாக பேசலாமா? இல்லை, அவங்களுக்கு திமுக பற்றி தெரியாது, பேசுகிறாங்க. அவங்க யாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணன் சேகர் பாபு அவர்கள் பேசினால் நாள் முழுக்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். கொளத்தூர் தண்டராஜரை கேட்டால் சொல்லுவார். இல்லை, அந்த ஆடியோ அந்த ஆடியோ கேட்டாங்களா தெரியல அவங்க. அதுவும் கரெக்டாக அந்த ஆடியோ வரும்போது எடுத்து போட்டாங்க. என்ன எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும் இந்த அம்மாவுக்கு. சேகர் பாபு பொறுப்பில் ஒப்படைச்சிருப்பாங்க. சேகர் பாபுவை பார்த்து கொஞ்சம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு சென்னையிலே ஒரு தொகுதியை பார்த்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு அப்பா அவர் சத்யராஜ் அவர்கள் சொல்லியிருப்பார். இது வந்து மைக்கு காட்டுச்சுன்னு சொல்லிட்டு எது வேணாலும் பேசணுன்றதுக்காக இந்த பொண்ணு ஒரு மூத்த சிந்தனை சிற்பி மாதிரி பேசிகிட்டு இருக்கு. அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, விடுங்கம்மா. சரிங்க சார், இந்த அரசியல் ஆற்றில் வந்து நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ நாளைக்கு வர அரசியல் ஆற்றில் நாளைக்கு ஒரு அப்டேட் பேசலாம். ரொம்ப நன்றி. நன்றி.